பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மாலை வேளையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆமாம், இயேசுதான் சத்தியம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையா. குமாரன் தான் விடுதலையாக்கணும். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் இயேசு விடுதலையாக்குறவர். அப்போது அடிமைப்படுத்துறது, சிறைப்படுத்துறது ஆதாம். உள்ள பிசாசு இருக்கிறதுனால விடுதலையாக்க மாட்டான். பிசாசு சிறையிலே வச்சுட்டு இருப்பான், நன்மை தீமையிலே. ஆமாம், ஆதாம் விடுதலையாக்க மாட்டான், இயேசு விடுதலையாக்கிடுவார். போச்சா? சத்தியம் தெரிஞ்சு போச்சா? அப்போது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். விடுதலையாக்கணும்னு என்ன பண்ணணும்? ஜீவனை கொடுக்கணும். வாயில் வச்சுட்டு இருக்கணும். வாயில் முழுகிறா பாரு ஏவாள் செஞ்சு திருட்டு வேலை. நன்மை தேவை கனியை சாப்பிட்டுட்டு முன்னு தலைமையில் கவிட்டு கப்பலுக்கு வந்த மாதிரி இருப்பான். குடும்பத்துக்கு அசுத்தாவி ஏவிட்டே இருப்பான். நன்மை தேவையே தேவனுக்கு காட்டுவா, உலகத்துக்கு காட்டுவா, பிள்ளைகளுக்கு காட்டுவா, மாமியார் காட்டுவா, மாமனார் காட்டுவா. உள்ள ஒரு அசுத்தாவி மாதிரி இருப்பா கவலைப்பட்டுக்கிட்டு. ஏசு கவலைப்படாத, கவலைப்பட்டா விடுதலையாக மாட்டேன். கவலைப்பட்டா விடுதலையாக மாட்டேன், சிறைப்பட்டுருவேன். அந்த சிலந்தி பூச்சிக்குது பாரு, அது அப்படி அப்படியே சுற்றி 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 உங்களை சிறைப்பற்றிடும். கவலை 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 கவலை. உள்ள நன்மை தேமை ஏவாள் வழியாக வந்துட்டா. ஆமாம், உள்ள பிசாசு இருக்குது. அப்படியே சுற்றி 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 சிறையிலே வச்சு, நன்மை தீமையிலே வச்சு, நன்மை விட்டா தீமை, தீமை விட்டா நன்மை, ரெண்டுக்குள்ளே தான் ஒட்டடிப்பான் ஏவாள். ஆனால் ஏவாள் வழி போவாது, இயேசு வழிவா. பொண்டாட்டி வார்த்தை கேட்காத. முதல் மனுஷன் பொண்டாட்டி பிசாசு கிட்ட வார்த்தை கேட்டுட்டான். அதான் அந்த பிசாசு வார்த்தை இவன் கேட்டு, இப்போ புருஷன் ஆதாம் கேட்டு, உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ஏவாள். இன்றைக்கி 2025 வந்தாச்சு. இந்த 2025 ஏவாள் வார்த்தை கேட்காத, இயேசு வார்த்தை கேளு. இயேசு வார்த்தை ஜீவ வார்த்தை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீங்க. இயேசுனாவே விடுதலை தாங்க. எப்படிங்க? வாயில் வட சொல்கிறமா? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுப்பாரு. உன் பேர் சொல்லி, உன் பொண்டாட்டி பேர் சொல்லி, உன் மகன் பிள்ளை, தேவனுக்கு தனக்கு எல்லாம் குத்து விடுதலையாக்கிறார். இயேசு மத்திய லுக்கால எங்கே போனாலும் விடுதலையாக்குறாருங்க. லேகன் பிசாசு விடுதலையாக்குறாருங்க. திமிர்வாதக்காரனை விடுதலையாக்குறாருங்க. பெரும்பாடு உள்ள சிறி விடுதலையாக்குறாருங்க. 38 வருஷம் எல்லாம் விடுதலையே. என்னங்க பண்ண? நன்மை தீமைக்கு வந்து அப்படியே 38 வருஷமாக சிலந்தி வேலை போட்டுக்கிறான். நன்மை விட்டா தீமை, தீமை விட்டா நன்மை, கண்டிலிச்சம், சுயநீதி, அநீதி. என் தாய் என்ன பாவத்தில் வேறு பார்த்துட்டா ஏவாள். எங்கள் அப்பா ஆதாம், பேர் தான் ராமு, எங்கள் அம்மா பேர் ராணி. ஆதாம் ஏவாள் பாவத்தில் பார்த்துட்டாங்க, நன்மை தீமையில். 7 முறை தற்கொலை முயற்சி. பிசாசு அப்படியே பாவத்தில் வச்சு தற்கொலை முயற்சிங்க. நான் கட்சியில் எப்படியோ இயேசு பற்றி கேள்விப்பட்டு இப்போ தான் இயேசு பற்றி 100க்கு 100 கைக்கும். இயேசு வார்த்தை. அப்போது ஏவாள் வார்த்தை கிடையாது, இயேசு வார்த்தை. ஏவாள் பிசாசிடத்தில் பழகுறா. டெய்லியும் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரையும் நன்மை தீமை வட்டத்திலே இருப்பா. ஆமாம், நன்மை தீமை தவிர வேறு தெரியாது அவளுக்கு. நன்மார்க்கும் துன்மார்க்கம். அவள் வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படாத. இயேசுக்கிட்ட வா, அவர் ஜீவ வார்த்தை. அது தேவி நீதிட்டு உடித்ததில்லை, அப்படி ஆப்போசிட்டு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கூட சொல்லிகிட்டே இருப்பார். ஆமாம், குடும்பத்தில் எல்லாருமே விடுதலை. இயேசு எங்கே போனாலும் விடுதலை. எல்லாம் ஏவாள் வார்த்தையை தான் கேட்டுக்கிறாங்க. இன்றைக்கும் நன்மை தீமை வட்டத்தில் தான். நீ இப்போ பொண்டாட்டி வார்த்தை, புருஷனுக்கு பொண்டாட்டி, பொல்லியாக தான் அம்மா வார்த்தை. அம்மா ஏவாள் நன்மை தீமை கனி சாப்பிட்டு வந்துக்கிறா. நீ நன்மை தீமை கனி முதல் புள்ளியே கொலை. காயினே என்ன பண்ணான்? தம்பி ஆபியில் கொலை பண்ணிட்டான். யார்? ஏவாள். என் தாய் என்ன பாவத்தில் கருத்து. அப்போ கொலை பாதக ஆபி இருக்குது உனக்குள்ள. கொலை மட்டும் கொலை கிடையாது, வியாதி ஒரு கொலை, சாபம் ஒரு கொலை, மரணம் ஒரு கொலை, தரித்திரம், அவமானம் எல்லாமே கொலை பார்த்த சக்தி. அந்த திருடனாகி பிசாசு திருடின்னு கொண்டு அழிச்சுட்டு இருப்பான். ஏவாள் வார்த்தைக்கு அம்மா வார்த்தை கேட்காது. அம்மாவை காட்டிலும் அப்பாவை ஏசு அப்பா. பரிசுத்தாவியான அம்மா கடையாளம். பரிசுத்தாவி கிறிஸ்துவை கொடுத்து தான் கிறிஸ்துவ தான் மகிமைப்படுத்தாரு. சத்திய ஆவி வரும்போது என்னை குறித்து சாட்சி சொல்லு. சத்திய ஆவி வந்து ஏசு, என்னைன்னா ஏசு குறித்து, ஏசு வார்த்தை தான் பேசுவார். அப்போ அசுத்தாவி. ஆதாம் யார்? அம்மா. அசுத்தாவி நன்மத்தையும் அறியத்தக்கவா.
ஆமாம், இயேசு ஏற்றுக்கொண்ட தாயாக இருந்து தாமஸ் டீச்சிங் கேட்டு ஜீவ வார்த்தையை பற்றி நல்லா ஹைலைட் பண்ணால்னா சூப்பராக இருப்பாவா அந்த தாய். அப்போ ஜீவ வார்த்தையே தெரியாத ஒரு தாய், ஒரு சன்மார்கி, ஒரு நன்மார்க்கு துன்மார்க்க அவள் வார்த்தை கேட்டு அதன்படி போனால் சரி இருப்புதான். அப்போது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகி அந்த குமாரனாகி இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். இந்த 2025 ஃபுல்லாக ஜீவ வார்த்தை கேளு. அந்த ஜீவனில் தேவ நீதிக்கு ஊழியத்தை பரலோக ராஜ்யமே இருக்குது. அதுக்கு விலை போட முடியாது. அதை பிதா குமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் வந்து முழு உலகத்தும் குடியா, இடைவிடாமல் குடியா, எக்காலத்தும் குடியா, சோர்ந்து கொடுத்து தான் பாரியா, இடைவிடாமல் எக்காலத்து என்ன நன்மை தேம வார்த்தை ஏவாள் பிசாசு கிட்ட பல்வேறு தோட்டத்தின் நடுவில் நன்மை தேம அறியத்தக்க கணிப்பு ஷாகவே ஷாவாய். அந்த ஏவாள் வார்த்தையை பேசிங்கிற ஆத்தா வார்த்தையை புருஷங்கார பொண்டாடி நன்மை தேம நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதியை அதை போய் தேவனுக்கு காட்டுற உலகத்துக்கு காட்டுற ஸ்டாப் பண்ண அவளை ஏவாளை. கிறிஸ்துவின் வார்த்தை கேளு. அந்த கிறிஸ்து தேவ நீதிட்டு உடைத்தேதல். இந்த மாதிரி செய்தி கேட்கணுன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச்னு சப்ஸ்கிரைப் 100க்கு 100 ஜீவமா காது கிழிஞ்சு போடும். ஜீவ வார்த்தை ஜீவமா அவ்வளோ செய்தி ஆயிரக்கணக்கில் போட்டுருக்குறேன். இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. அப்போது இயேசு வார்த்தையை விட்டுட்டா ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தேவ வார்த்தை தேவநாயகத்தை நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக ஒரு ஜீவ சுவாசத்தை துதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்து கண்டியில் வச்சிருந்தாங்க. அதனால் ஜீவ வார்த்தையை கேட்கணும். ஜீவ வார்த்தை விட்டு நன்மை தேமை வார்த்தை அதாவது பிசாசு வார்த்தை நன்மை தேமை நல்லவன் கெட்டவன் ஷாகவே ஷாவாய் சொல்லணும். அதனால் ஜீவ வார்த்தை கேளுங்கள். கெட்டவங்க ஒரு வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ ஒரு வசனம் தெரிஞ்சாகும். எரேமியா 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் யோதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. எரேமியா சொல்றாரு 33வது அதிகாரத்தில் நான் யோதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி. அப்போ யோதாவும் இஸ்ரவேலும் சிறையிருப்பு போனாங்கன்னா அம்மா வார்த்தை கேட்டுக்கிறாங்க. ஏவா நன்மை தீமை காட்டி கத்திற்கு விரோதமாக பாவம் செய்யிட்டாங்க. நன்மார்க்கு துன்மா உடனே சிறையிருப்பு வந்துச்சு பாருங்க. சிறை போட்டுட்டான். சிலந்தி வேலை போட்டுச்சு. சாபம் பாவம் மரணம் தரித்து சிறை விட்டு போயிட்டாங்க. ஏன்டா அம்மா வார்த்தை கேட்டேன். வேதம் என்ன சொல்ல? அம்மா வார்த்தை கேள்றது தேவ வார்த்தை கேளு. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அம்மாக்கே ஜீவ வார்த்தை கொடு. அம்மா உன்னை பாவத்தில் பெற்றுக்கிறா. ஆமாம், பெரிய தப்பு செஞ்சுக்கிறா. அம்மாவை ஆத்தாலும் சேர்த்து நன்மை தீமை அறியத்தக்க கனி இது பாவத்தில் பெற்று பாவம் செய்ய பிசாசினால் உண்டாயிருக்கிறா. இப்போ இயேசு தான் அம்மா. தாயை காட்டிலும் தகுப்படி தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னாக்கா அர்த்தம் என்ன? தாய் கூட மறந்துடலாம், பாலகனை மறக்கத்தான் செய்வா. என்ன செய்வா? பாவம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவா. அப்போது இயேசு வார்த்தை ஜீவ வார்த்தை. அது தேவி நீதிட்டு இதில் பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம் பண்ணுற வார்த்தை. பாவத்துக்கு பரிகாரம் தேவி மரணத்துக்கு வரை உழித்தெய்தல். அப்போது தேவன் இயேசு உழித்தெய்தும் ஜீவனமாக இருக்கிறாரு. அதை போய் தேவன் தனக்கு உலகத்தை அப்படியே அபோட்டன் சிறையிருப்பு திரும்பும். சொல்கிறான் பாரு எரேமியா 33 நான் யோதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவரை கட்டி வைத்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். குற்றம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து அம்மா வார்த்தை கேட்குது. அம்மா பிசாசுக்கிட்ட பழகுறது ஏதேன் தோட்டத்தில். பிசாசு நன்மத்தை மரியாதக்க கனி. அவங்க ஒரு திருடவன் கொல்றவன் அழிக்கிறான். தேவ வார்த்தை கேட்காத, தாமஸ் வார்த்தை கேட்க ஜீவ வார்த்தை போவா. தேவ நீதி உயிர்த்தையில் தேவனுக்கு தனக்கு கொடுக்கவே கொடுக்காது. என் வார்த்தை கேளு. நன்மை தீமை நல்லவன் கெட்டவனாயிரு, நன்மார்க்கு துன்மார்க்குனாயிரு. அதில் கண்கிழிச்சமா ஜீவனத்தை சுய நீதி அநீதி அதை போய் பிதாவாகி தேவனும் உலகத்துக்கு காட்டு. இதான் அம்மா கேட்டுக்கிறா ஏவாள். அதை அப்பாவும் கேட்டு ஏவாள் பின்னாடியே போயிட்டாரு. ஷாகவே ஷாகர். அது மாதிரி 6000 வருஷத்துக்கு எல்லாம் புத்துன்னு பாதாளத்து விட்டாங்க. இப்போ 2025 அதே நன்மை தீமை தான்.
விஞ்ஞானம் முன்னேறி, நாகரிகம் முன்னேறிக்குது. கம்ப்யூட்டரு, சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானம் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டான், கிரகத்துக்கெல்லாம் போயிட்டாங்க. ராக்கெட்டு, ஹெலிகாப்டருக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அதே நன்மை தீமை தான். நன்மார்க்கு துன்மார்க்கம், சுய நீதி அநீதி, அதை தேவனை காட்டுறான், உலகத்தையும் காட்டுறான். ஏவாள் தாக்கம் இன்னும் கூட இருக்குதுங்க. 2025 வந்து கூட கேட்காத ஜீவ வார்த்தை கேளு. அந்த ஜீவன் இயேசு சொன்ன நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவ வார்த்தை தேவனிலிருந்து உயிர்த்ததில் இருக்குது. எப்படி பிசாஸ் கிட்ட பழகிவிட்டு பிசாஸ் சொன்ன வார்த்தைக்கு நன்மை தீமை கண்ணி நானே ஜீவா பண்ணாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குன எல்லாம் எங்கிட்ட வா. ஆதாம் ஏவாள் 2 மக்கள் தொகை ஏதேன் தொட்டு 2 பேர் பிசாஸ் வாவான்னு கூப்பிட்டான். 2 பேரையும் சாப்பிட வச்சுட்டான். ஷாகவே சாப்பிடும். அப்புறம் 2 புடிஷ் ஆகி நோவா காலத்தில் உலகமே வச்சு நோவா மட்டும் அவன் தேவடைய வார்த்தை கேட்டான். சோதோம் குமாரா பட்டணம். இப்படி கடைசி காலத்தில் வெளியும் போச்சு. இப்போ அம்மா வார்த்தை கேட்க போறியா, இயேசு வார்த்தை கேட்க போறியா? இயேசு வார்த்தை ஜீவவா. அந்த ஜீவல் எல்லாமே நன்மைகளின் தொகுப்பு. தேவனிலிருந்து உயிர் பரலோகமே இருக்குதுங்க. அம்மா வார்த்தை, ஏவாள் வார்த்தை, நன்மத்தையும் வார்த்தை, போதாள ராஜ்யமே இருக்குது. அட்ரஸ் கேட்டுட்டு வருவான், திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். சமாதானம் போச்சு, சந்தோஷம் திருடு போச்சு, சுகம் பெற ஜீவன் எல்லாமே திருடு. அப்புறம் அழிக்கிறது, கொள்றது. ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், காசு பணம் எல்லாம் இருக்கலாம். பார்த்தா அது கூட இல்லை, சோம்பேறி ஆகிறான் உலகத்தான். உலக பிரகாரமாகவும் சரியாக உழைக்கிறதில்லை, ஓடுறதில்லை. 2 இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். ஒன்று ஓடி உழைச்சி படித்து உழைச்சி சம்பாதிச்சு டப்பு. ஆனால் அதான் உங்களுக்கு முடிவு பார்த்தால் தான். இப்போ இயேசுக்கிட்ட வந்தால் இயேசு ஜீவ நானே வருத்தப்பட்டு வார சொல்லி எல்லோரும் என்ன எடுத்து வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சசம் ஒன்று. அந்த ஜீவ விஷயத்துக்குள்ள தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. பரலோக ராஜ்யமே இருக்குதுங்க இயேசுக்குள்ள. ஆதாமுக்குள்ள பாதாள ராஜ்யம் நன்மத்தை. அதை போய் தேவனுக்கு உலகத்தை காட்டாத. இயேசு ஜீவ விஷயத்துக்கு அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. நானே வழியும் சத்தியம் ஜீவனம். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான அந்த ஜீவன தேவடைய ஜீவவா இயேசுக்கு சாமட வாக்குத்தம். ஆதி எல்லாம் ஜீவ வாக்குது. ஜீவ உலகம், ஜீவபூமி, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாம் ஜீவனுக்குள்ளே வரணும். எல்லாம் நன்மதிமையாக சபிக்கு முள்ளுக்கு முளைப்பிக்குது. அப்போ இங்கே பாருங்க, எரேமியா 33 அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவளுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி, எல்லா அக்கிரமும் நீங்களாக்குறாராம் தேவனாய் கர்த்தர். பாவுன்ட்டு மனத்திலிருந்து நீங்களாக்கி தேவி நீட்டு உயிர்த்ததில் கொடுக்குறாருங்க. உன்னை என்னங்க செய்வார் அவர்? அது எடுக்கணுமா இல்லைங்க? அது தேவி நீதியிலேருந்து உரித்தெய்தல் வரைக்கும் எடுத்து எப்படி நன்மத்திய மகனிய பாவன்ட்டு மன தேவத்தில் உலகத்து காட்டு. அதுவே தேவி நீத்து உயிர்த்தையில் தேவனுக்கு காட்டு. ஆதம் வந்து முழு உலகத்து காட்டு. 2025 ஃபுல்லாக காட்டு தான் பாரு. அவனே திராட்சை செடி நீங்கள் கொடு ஒருவன் நிலைத்திரு. கொஞ்ச நேரம் நன்மத்தியமே அப்புறம் ஜீவன்லே ஏரியா எண்ணமும் நடக்கட்டும். தேவி நீதிச்சு உயிர்த்தையில் இயேசுக்கு சாமன் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்து. நான் ஒரு ஆள் பாய்க்கூடாது, ஒரு ஆள் பார்க்க, ஒரு ஆள் மூலம் பிச்சா அது எல்லாத்தையும் கற்றுருவான். அதனால தான் இயேசு ஏற்றுனா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. என் அன்பு இயேசுன்னு அன்பு. அப்போது தேவி நீதிட்டு உரித்ததில் கொடுக்கும்போது நீங்களாக்கி பாவம்ட்டு சாபம் மரணம் தத்திரம் பாதாளத்துக்கு நீங்களாக்கி. அப்போ தான் சிறை இருப்பு அப்படியே திரும்புது. அபோட்டேன் மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் சபியமாக இருக்குது. மனதை திறப்பணும். நன்மத்திலே தான் நான் போவேன். நான் பிடிச்ச காலுக்கு முயலுக்கு 3 கால் தான். தாண்டோடித்தனம் பண்ணிக்கின்னு எங்கள் அம்மா வழி தான் போவேன். என்ன 1000 தான் இருந்தாலும் எங்கள் அம்மா என்னை பெற்றோ அதுதான் பாவத்தில் பெற்றுட்டாரப்பா. இயேசு உன்ன சிலுவையில் ஜீவ ரத்தத்துக்கு அந்த ஆத்தானா ஒரு சூட்டு ரத்தம் நம்ம பிறக்கும் போது இயேசு 6 லிட்டர் ஜீவ ரத்தம் சிந்தி உன்னை பெற்றுக்கிறார் கிறிஸ்துக்குள்ள. ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தை காண மாட்டோம். இயேசு நம்மளை பெற்றாராம் சிலுவையில். எப்படி ஜீவ ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு பாவட்டு மரத்தில் விடுதலையாக்கி நம்மளை பெற்றெடுத்தாருன்னு சொல்லப்படுகிறது. பசு தாவியான இயேசு பிதாவும் சேர்த்து. அப்போது நீங்களாக்கி அப்போ இங்கே சொல்ல பாருங்க, எரேமியா 33:7 நான் யோதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. முன்னிருந்தது போல ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு போகிறாராம். முன்னிருந்தது போல ஜீவ சுவாசத்துக்கு வச்சு ஜீவாத்மாவாகி ஜீவ வச்சு ஏந்து போன தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்தாராம். முன்னிருந்தது போல ஒரு லேகியோன் பிசாஸ் பிச்சவனை முன்னிருந்தது போல மாத்துறாரு. அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே பிசாசு வயலில் பிறந்துட்டான். ஆதாம் லேகியோன் பிசாஸ் ஒரு பிசாஸ் 200 1000 2000 பிசாஸ் ஆகி போச்சு. தன்னை தானே ஒரு அம்மா வயிற்றில் பிறந்தவன் தான்.
அம்மா வழியாக ரொம்ப ஜோராக செஞ்சுக்கிறான். அம்மா வந்து நன்மை தீமறிய தக்கவா. எந்த தாயும் நன்மை தான் செய்வா. பிள்ளைக்கு நன்மை தீமை போதா, நீ ஜீவ மார்க்கத்தில் வரணும். அந்த தீமை செய்து நன்மை தீமையான காரியம் துன்மார்க்கமான செயல் செய்து பிசாசு பிடிச்சி 2000 பிசாசு பிடிச்சி கல்லறில் தோட்டத்தில் போய் விட்டாங்க. அவனை பிணங்கள் தன்னை தானே அந்த மனுஷனை இயேசு திறப்புறா இருப்பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன் அவனுக்காக அகோபிய அன்பு தாயை காட்டு மேலான ஒரு தாயால் விடுதலை முடிச்ச பார்த்து அந்த லேகோன் பிசாசு பிடிச்சின்னா மாமன் மச்சான் எல்லாம் வேஸ்ட்டு ஜூஜி நன்மத்தையும் இன்னும் 2 கற்றுக்கிடுவாங்க. இயேசு தான் ஒன்று விடுதலையாக்குவார். எந்த தாயாவது பெற்ற தாய் வயிறு வச்சுக்கிறாள் தவிர ஒன்றும் விடுதலையாக்க முடியல. ஏன்னா ஜீவமார்க்கத்தில் அந்த தாய்க்கு நன்மத்தையுமே தான் பெற்றுட்டு ஏன் பெற்றணும்னு கூட நினச்சிருப்போம். அவனை பார்த்தது எதுக்குதான் அவனை பெற்றமோன்னு. அவ்வளோதான் செய்வான். ஜீவ மார்க்கம் ஜீவரத்து தான் உன்னை ரசிக்கும். உன் தாய் உன் தகப்பன் அல்ல. நன்மை தீமை தாயும் நன்மை தீமை சாப்பிடுவாங்க, சோறு போடுவாங்க, உட்கார பாதுகாப்பாங்க, குளிப்பாட்டுவாங்க, வளர்த்து விடுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் தெரு பாதாளத்துக்கும் விடுதலையாக்கிறதுக்கு இயேசு தான். ஆமாம், அந்த தாயை சபிப்பா உன்னை தகப்பனும் சபிப்பா. இதெல்லாம் நாங்களாம் பார்க்க எங்கள் அப்பா வந்து என்னை சபிக்கா சாப்பிடுமா. எங்கள் அப்பா வாதி எடுத்தாங்க. சபிச்சாருன்னா உங்க கூட்டு சாப்பிடும் எங்கள் கூட்டு சாப்பிடும் அப்படி சபிப்பார் என்ன. ஏன்னா வாத்தியார் நன்மை தீமல் வந்துட்டார். ஆமாம், பயங்கர சாபம். பிள்ளை கெடுக்கிறாரா இல்லையா, அந்த சாபம்லாம் பழிக்குதா இல்லையா. அதே ஜீவ வார்த்தையை தான் ஜீவ சரு தேவன் தர அசுத்தாய் பசுத்தாய் இறங்கிடும். ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தான் இருக்குது. ஈசாக்கு வர விழித்தாங்க. அவங்களாம் ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமானாக்கப்பட்டவன். பெற்ற தாயும் ஒன்று சபிப்பா. ஆமாம், ஏன்னா பிரச்சனை வந்தால் சாபம் நன்மை தீமை தான் சாபத்தை போடுவான். இதெல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க. அப்புறம் ஊட்டுவா, சாப்பாடு துணிமணிலாம் வாங்கி கொடுப்பா. இதெல்லாம் மனுஷிக்கு அன்புங்க, மாசுபட்ட அன்பு. இயேசுவின் அன்பு ஜீவனையும் பரிபூஜனையும் கொடுத்து ஆஸ்வதிப்பார். அந்த லேகோன் பிசாசு சிறிய இருப்பை திறப்புறாரு. இங்கே பாருங்க, நான் யூதாவின் சிறையிருப்பை இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டி வைத்து. அந்த லேகோன் பிசாசு பிச்சவனை முன்னிருந்தது போல வஸ்திரம் அணிந்து சொஸ்த புத்தியெல்லாம் வந்து முன்னிருந்தது போல தெளிவான சொஸ்த புத்தினா ராஜி நல்ல அழகாக அருமையான அறிவு ஞானம் நீதி எல்லாமே வந்துச்சு அவனுக்கு. சொஸ்த புத்தி அடை 2000 பிசாசு தோட்டத்தை விட்டு பட்டு சமுத்திரம் பசுத்தாயிரம். சொஸ்த புத்தினா அன்பு, இரக்கம், தயவு. அதுக்குள்ள காட்டுத்தனமாச்சு புத்தியே இல்லை. அடிக்கிறதும் நொறுக்குதும் தன்னைத்தானே காந்து ஏரியாவே கலைக்கும். சாபம் பாவம் எல்லாம் சுத்தாவியாக மண்டை ஃபுல்லாக கிறுக்கு மைண்டு டிப்ரெஷனு எல்லா வியாதி இருந்து 2000 பிசாசு எத்தனை வியாதி இருந்திருக்கும். எல்லாத்தையும் மாற்றப்பட்டு தன் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அவன் பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதிக்குது. பிசாசு வந்து அந்த பிசாசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவனை அப்படியே அந்த கல்லர்லேயே அடக்கம் பண்ணிட்டுருப்பான், பாதாளத்தை கொண்டு போட்டுருப்பான். இயேசு வந்தார் பாருங்க, நல்லவர் இயேசு. அவனை சங்கில் கட்டி பார்த்தாங்க, கயிறு கட்டி பார்த்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. ஒன்றும் வச்சு கட்டி. ஆனால் பிசாசு ஜீவ சர்றச்சு தேவி நீதி தூத்தல் தேவன் தரக்கு ஆதம் எவ்வளோ செய்தான். பாவன்ட்டு மனு பசுத்தாவியா இறங்கி தேவதூர்கள்லாம் வந்து கட்சியில் வஸ்திரம் தேர்த்தி இயேசு தக்க போல் போய் கத்த தனக்கு இறங்குதெல்லாம் பிரசங்கம் பண்ணி அவன் பிரசங்கத்துக்கிட்ட என்ன அசுத்தாவி ஒரே அநேருக்கு அவன் ஆசுவாதம் ஆகிட்டான். நீ உலகத்துக்கு ஒளியாயிருப்பாய், பூமிக்கு ஒளிய உப்பாயிருப்பாய். கிறிஸ்து 100க்கு 100 தேவட பிள்ளையாக மாட்டான். 100க்கு 100 பிசாசு மகனாக இருந்தவன் ஜீவ மார்க்கத்தை நல்லா கற்றுக்கினான். என்ன மாதிரி நினைக்கிறேன். ஜீவவார்த்தை தான் பேசியிருப்பான். தேவனுக்கு தனக்கு உலகத்து பேசி அசுத்தாய் கொடுத்து பசுத்தாய் வந்து தக்க போல் போய் அவன் பிரசங்க கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. என் பிரசங்க கேட்டாலும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஜீவ மார்க்கத்து பேச உலகமே ஆச்சரியப்படும். தேவனை சந்தோஷம் விடுவார். அசுத்தாய் அழிட்டு ஓடணும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். எல்லா அக்கிரமம் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் அக்கிரமம் தான். பாவம் மரணம் பிசாசுக்கிட்ட வாங்கின நீ அதை தேவன் தரவு பாவத்தில் மரணத்தில் பாதாளத்துக்கே போகிற எவ்வளோ பெரிய அக்கிரமம். பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பண்ணிக்கினா தேவி நீட்டு உயிர்த்தெல்லாம் கொடுக்கணும். அது துரோகங்க. அம்மா வயிற்றில் என் தாய் என்னை பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால் அம்மா வயிற்றில் பிறந்தாவே போதும். நான் பீடி பிடிக்கல, பொடி போடல, சிகரெட் பிடிக்கல, வெத்தலை சேவிக்கல, சினிமா பார்க்கல, எதுவுமே பார்க்க வேணாப்பா. அம்மா வயிற்றில் பிறந்தியா, பாவத்தில் பிறந்திருக்கிறேன், நன்மை தீமையில் பிறந்திருக்கிறேன்.
இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டே தீரணும். பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து துரோகத்திலிருந்து நீங்களாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். ஆச்சு ஜீவ சொல்ற ஜீவரத்து என்னது உப்பு தின்னவன் வினை தின்னு ஏதோ பழமொழி சொல்லணும், இதை சொல்லணும். அந்த மாதிரி வாய்ந்தே தீர்ன வாழ்க்கை, கொடுத்தே தீர்ன கடன். இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஆகணும். பாவத்திலிருந்து மனத்திலிருந்து நீங்களாக்கி அக்கிரமத்திலிருந்து துரோகத்திலிருந்து தேவநீதியை தேவன் தர ஆதம் இவ்வளவுலாம் செய்யணுங்க. அவன் உன் பாவம் தேவனையும் முழு உலகத்தை பிசாசாவே இருக்குது. உனக்கு 2025 வந்து கூட போயிட தொலையில் என்ன. ஆமா, 2025 என் செய்திகள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏஎல்சி வெள்ளூர் யூடியூப்ல அதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்யுங்க. ஒரு நல்ல வேலை செய்கிறீங்க. இந்த செய்தி கேட்குற நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணணும். ஆமாம், இன்னும் ஏராளம் செய்திகள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். 2025 எழுப்புதல் வரணும். ஆமாம், எங்கேயும் போங்க, யாருக்கும் போங்க, எந்த நாட்டுக்கும் என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருப்பேன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவசர ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் மூடு உலகத்துக்கு. ஆமாம், பட்டு நல்லா சோர்ந்து போவாது. இதுதான் மேட்ரு. இயேசுக்கு பட்டு நினைச்சு அவர் நல்லா மெச்சூர்ட் ஆகியிருந்தார் ஜீவனில், ஜீவசர ஜீவரத்தத்தில். அதனால் நீ உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறாய், நீ பூமிக்கு உப்பாக இருக்கிறாய். ஏன்னா ஜீவ ஒளி உனக்கு கொடுக்குது. ஜீவசர ஜீவரத்தம் அது தேவன் இது பாவன்ட்டு மரணம் பறிக்கு, சாபத்துக்கு மருந்து, பாதாளத்துக்கு பறிக்காரு. பசுத்த தேவதூரெல்லாம் இறக்கி நீ சிறை இருப்பை திறப்படும். உன் மனைவி சிறை இருப்பு, உன் பிள்ளை சிறப்பு, உன் தாய் தரப்பு, உன் பேர பிள்ளை, உன் சொந்த ஏரியா, உன் சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடு. தேவி நீதியும் உடி தேர்தலும் தேவனுக்கு செலுத்த ஆதம் முழு கொடுத்து செலுத்தி தான் பாரு. சிறை இருப்பு திருப்பி தான் பசுத்தாய் வந்து தான் தேவதை பண்ணிவிடு. அதான் மத்திய மார்க்குள்ளா செய்தேன். நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே என் பிதா ஜீவகுமார் ஜீவன் 38 வியாதி திரையிருப்பு திரும்பவாதக்காரன் லேகன் பிசாசு பெருமாடு உள்ள தில்லான எல்லாரும் பிசாசின் வல்லவர் ஆகப்படி யாவரையும் திருப்பிடுறாரு. அதுக்காக தன் ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு கொடுத்து அசுத்தாயத்து பசுத்தாயா இருக்கிறாரு. அப்போ ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, பேர் உசிவாசி ஊழியக்காரு வேலைக்காகாது. பிசாசா சிறையிருப்பா தான் இருக்கும். இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்து அன்பு, என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனை பருவ கொடுக்கணும். நீ நன்மத்தையும் உலகம் ஃபுல்லாக ஆதாமின் பிள்ளை ஆதாம் உண்டு பூமி சபிக்கப்பட்டுக்குது. முழு உலகத்துக்கு நன்மத்தையும் போதிங்க. உங்கள் மேலே நீங்கள் சாதாரண ஆள் இல்லைங்க. மனுஷனை சாதாரணமாக நினைக்காத. இயேசுக்கு சமான ஒவ்வொரு மனுஷனும் இப்போ ஆதாம் வழியாக நன்மத்தையும் உலகம் ஃபுல்லாக சாபத்தை காட்டிங்கிறான். தேவனுக்கு தான். அதனால தான் பிசாசாவே இருக்கிறான். பணம் இருக்குது, காசு இருக்குது, பங்களா இருக்குது, கொள்ளை நோய், ஆபத்து விபத்து, திறது, கொள்ளை ஐக்கியமாகுது உலகம். இயேசு ஜீவ வச்சு கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்து செலுத்தணும். சிறையிருப்பு திரும்பிடும். அசுத்தாயோட பசுத்தாயோட தேவ வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் வார்த்தை நிலைத்திருந்தால். அதனால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை உலகத்தில் எங்கேயுமே விலையேற்பட்ட சத்தியங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லாம் அம்மா வயிற்றில் கண்ணே மணின்னு பால் ஊட்டி ஈராட்டி துணி வாங்கி கொடுத்து நல்லா படிக்க வச்சு கார் பங்களாலாம் வாங்கி வச்சு ஆதாமுக்குள்ளே வாழ்ந்து பாதாளத்துக்கு அனுப்பாதீங்க. ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வாருங்க. ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை தேவன் தன் இயேசு சாமண்ட பாவம் முடித்து நிறுத்தி ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்கும்படி உதவி செய்யுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்கிறாரு எரேமியா 33 அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி, உங்கள் பிள்ளையை நீங்களாக்கலாம். நன்மை தீமைக்கு நீங்களாக்கின ஜீவ விச்சத்துக்குனே தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்தில் நீங்களாக்கி, பாவன்ட்டு மனத்துக்கு நீங்களாக்கி, பஸ்காற்றத்தின் நிலைக்கால எகிப்துக்கு நீங்களாக்கி, செங்கடல் யோர்தான் எரிகோல பாலும் தேவனோட காணாததுக்கு கொண்டு போய் சேர்க்குறான் பாருங்க மோச்சே. என்னது பஸ்காற்றதை நம்முடைய பஸ்க கிறிஸ்துவ பலியிட அந்த பைதட்டோட்டுடைய தேவன் தனக்கு நிலைக்காலுக்கு சிலுவை மரணம் உயிர்த்தது. எகிப்துக்கு நீங்களாக்கி, பார்வோனுடைய அடிமைத்தனக்கு நிலங்களாக்கி, பசுத்தாய் வந்து சங்காரத்தோட துரைத்தி பொண்ணோடு வெள்ளியோடு ஒன்று தான் கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு எரிகோ தரமட கோலம் கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்து வானத்தில் சகல அதிகாரம் படுத்துருங்க. அவங்க விலை போட முடிவாங்க. அது தேவி நீதி உயிர்த்துருங்க. உங்கள் பிள்ளை ஒரு மோசையை போல செயல்படுங்க. பஸ்கோட் ரத்தத்தை அடித்து நிலைக்கால்னா சிலுவை மரணம் உழித்தேதல் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அதான் நிலைக்கால் சிலுவை பிதாவை ஆவித்து ஜீவனை விட்டார். ஆதாம் வந்து ஜீவ சரஜ பாவட்டு மரத்தை நீங்கள் பசு தேவதூர் வானத்தில் உலகத்தையே கொள்ளை கொண்டார். பிசாஸ்காரது பரலோகத்துக்கும் போய் சேர்ந்தார். இதுதான் என் பாடல். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். 2025 என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 செய்தியாவது கேளுங்க. கான்ஃபிடன்ஸும் தைரியம் வரும். ஊழியமே செய்யாமல் இருக்க முடியாது. உன்னால்
செய்யலைன்னா நன்மை தீமை காட்டி தெரிஞ்சது நீயும் காட்டும், போகிற இடத்துலையும் காட்டும். தேவன் நீயும் ஒரு அசுத்தாய் போகிற இடத்துல ஒரு பாவன்ட்டு மனத்தை காட்டி காட்டி நீயும் பூமிக்கு பாரமாக இருப்பாய், பூமிக்கு இருளாக இருப்பாய். ஏசு பூமிக்கு ஒளியாக இருப்பாய், பூமிக்கு ஜீவ வெச்சத்துக்கு இல்லை வரணும். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எந்த சமுதாயத்துக்கு போ, ஆப்பிரிக்காவுக்கு போ, அமெரிக்காவுக்கு போ, ஐரோப்பா. எங்கள் சபை எஃப்ஜிசி வெள்ளூர் சபை இன்டர்நேஷ்னல் சபை 7 கண்டத்துக்கு மிஸ்டரி அமைச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா எல்லாம் ஆதாமலும் நன்மத்தை அறியத்தக்கம் தான். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கான பிசாசி டிசிக்கு சரியாக இருப்பாங்க. ஜீவ விச்சத்துக்கு தேவநீதியில் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்தாயி தேவதூர்களெலாம் வந்துடுறாங்களே. அல்லேலூயா. சிங்க சொல்கிறா தூர காணான்னு செய்வாங்க. அந்நேரமே என்ன பண்ண ஜீவப்போம் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து அசுத்தாய அந்நேரமே சுகமானார். அதனால் ஜீவம் பார்க்கறது நல்லா மெச்சூர் ஆகும் தெரியுமாவில். இங்கே பாருங்கள், எரேமியா 33 நான் யோதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நீ தேவனுக்கு குற்றம் செய்தா துரோகம் செய்தா உனக்கே நீ குற்றம் செய்ய. நன்மத்தையும் காரியத்தை தேவனுக்கு கேட்டால் தான் குற்றம் செய்யுது. நன்மத்தையும் அறிய சாகவே சாவாய். தேவனுக்கு விரோதமாக குற்றம் செய்கிற, தேவனுக்கு துரோகம் செய்கிற, அப்படியே உன் மனைவி பிள்ளை முழு உலகத்துக்கு துரோகம் செய்கிற. நீ செய்கிற குற்றமும் உன் துரோகம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதிக்கா. அதுதான் பரிகாரத்தை தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு கொடுக்கும். அப்போ ஜீவ விச்சத்துக்கு ஜீவரத்தை பிதாவாகித உலகாங்கிதம் கொள்வார். இயேசுக்கு சுவாமி பரலோகமே இது. அதை தேவனுக்கு ஆதம் முழு உலகத்தை கொடுத்தா உன் சிறையிருப்பு மாறிடும். பசு தாய் தேவதூர் வருவார். அதுதான் நம்ம டீச்சிங்கே. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தி நீங்கள் ஷேர் பண்ணியே தரணும். அப்புறம் விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவளுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகளெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையை நிமித்தம் எல்லா சமாதானத்துக்கும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து சிறையிருப்பு நீங்கி சும்மா வர்றது கிடையாது. தேவனிலிருந்து உயிர்த்தல் பரலோகராயத்தையே உனக்கு கொடுக்கும்போது எல்லா நன்மைகளுக்கு தக்கதாக புறஜாதிகள் பயந்து நடுங்குவார்கள் போடப்படுது. ஆதாம் கூட வந்தவன் ஈஷாக்கு பார்த்தா பயந்து நடுக்கிறான் ராஜா. ஈஷாக்கு வர மகாபெரிய பஞ்சத்தை 100 மடங்கு விளைச்சல். புறஜாதியெல்லாம் பார்த்து ராஜாலாம் பார்த்து ஈஷாக்கு பார்த்து பயப்படுறான். ஆபிரகாம் சகல பலிபீட பைதட்டோட தேவன் தன கொடுக்குது. ஆபிரகாம் சகல 100 வயசுல பொல்ல பிறகு 90 வயசுல கொடுக்குது அப்படின்னு. அதுவும் டாக்டர் அப்படி மண்டை கிருக்கு எப்படியா 100 வயசுல பொல்ல பார்த்து அவரு. அப்போ ஈஷாக்கு யாக்கோபு கோலும் தடிமா தான் 2 பரிவாரங்களால் போஸ்கே பஸ்காட் ரசித்து நிலைக்காரன் எகிப்தி சரி பார்வோன் அதிர்ந்து போயிட்டான். புறஜாதி செங்கலில் பிறகு யோர்தான் பின்னிட்டு போகுது. எல்லாரும் இஸ்ரவேல் கடன் நடுங்கினார்கள். இஸ்ரவேல்னாவே பலிபீடத்தோடு பலிபீடத்தை பைதட்டு ஆட்டுக்குட்டி. அது ஏசு பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தில் தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ஜீவ ஆட்டுக்குட்டி. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். அதனால தான் ஊர் செல்லு நாடு செல்லு ஆசீர்வாத செல்லுன்னு பேசிட்டு உலகத்தா மாதிரியே போயிடுவேன். சபிக்கப்பட்டு போயிடுவேன். பேர் மகிமையாக இருக்காது. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு எச்சரி ரொம்ப மோசம் விலை கூட இரு. ஆனால் ஏசு ஜீவன் பரிசு கொடுத்துனா ஓயாது. உங்களை சபிக்குள்ள ஆசுதி பகைக்கு நன்மை செய், சத்துக்களை செய்யும், துன்ப ஜபம் பண்ணு, கிறிஸ்துவுக்குள்ளே இரு, தீவிரமாக கொடு. இல்லைன்னா நன்மை திரும்ப போயிட்டு இருக்கணும். அறியாமலே யாரும் ஜடம் கிடையாது. ஒரு சுயநீதி, ஒரு அநீதி, நன்மை தீமை, ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு வெறுப்பு, கசப்பு, இதை தேவனுக்கு தலை கொடுத்து பிசாசு வந்து ஷெரீஃப் மேலே ஷெரீஃப், பிசாசு மேலே வியாதி மேலே வரும், கடன் தொல்லை மேலே கடன், ஒரு மாற்றம் நடக்காது. 2025 வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவர் நீர் வார்த்தை நிலைத்திருந்தால் அவர் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
ஆனால் ஆதாமுக்குள்ளே பிறந்துட்டோம். அதை தவிர்க்க முடியாது. எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீ அந்த கிறிஸ்துவத்துக்குள்ள வா. அந்த கிறிஸ்துவ நன்மை தீமை பாவம் மன்னங்கிறது. அவர் தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். அவர் ஜீவ விசத்துக்கு அவர் ஜீவமாகிறார். என் பிதா ஜீவனும் குமார ஜீவனும் ஆவியான ஜீவ சஞ்சாரியாக மாறி நன்மை தீமை சஞ்சாரியாக இருக்காது. ஷாகவே அதான் அக்கிரமம் துரோகம் சொல்ல பாருங்க. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவரை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னாரு. எல்லாம் நன்மை தீமையில ரோமர்கள் யூதர் ஆதாம் முழு உலகத்துக்கு மணி எப்படி மணி ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் மன்னிச்சு பாதாளத்தெல்லாம் மன்னிச்சு அசுத்த தேவ நீதி பரலோக ராஜ்யத்தை கொடுத்துட்டாருங்க. ஒப்பு அந்த பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்துட்டே இருக்கும் வாய்நாளெலாம். அவர் நன்மை தீமை அறியத்துக்கு பாவம் டு மனத்து முடியல. நீ திருப்பி நன்மை தீமையில போனாக்கா இன்னும் துரோகம் மட்டும் இன்னும் குற்றம் செய்கிற உனக்கு செய்கிறோம் குடும்பத்துக்கு சமுதாயத்தை செய்கிற பாவம் டு மரணம் ஓழ மாட்டுது. பிசாசு திறது கொள்றது ஐக்கியமாகவே இருக்குது. அதனால் ஜபம் பண்ணோம் பிரியமானே. சிறையிருப்ப திருப்ப கற்றுக்கொள்ளுங்க. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ வித்ததுக்கு ஜீவாத்தை பரலோகத்திலே இருந்தவா ஏவாள் எப்படி பிசாசு மாற்றிக்கிட்டா அப்படியே மாற்றிக்கிட்டா குட்டி சொர்க்கங்க ஏதேன் தோட்டம். அப்புறம் நன்மத்தையும் அறியதுக்கு ஷா உண்ணி பூ ஷபிக்கு முள்ளும் கொடுக்கும் முழு இப்போ ஏசுக்கிட்ட வந்து ஜீவ வார்த்தை ஜீவத்துக்கு நீ பூச்சிட்டு அந்த ஜீவில் தேவனி தூவித்தில் பரலோக வாழ்ந்த சகல அதிகாரத்தை பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலது முன்னிருந்தது போல உன்னை கட்டுவிப்பேன்ட்டாருங்க சொல்கிறார் பாருங்க. ஏரியா 33 நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பார். கிறிஸ்துக்குள்ளவா அந்த கிறிஸ்து பாவத்துக்கு மரணத்துக்கு ஆப்போசிட் தேவி நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமாகிறாரு. எல்லையற்ற ஐஸ்வர்யமாகிறார். தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடிவுறதுக்கு பாவம் மனது விடுது சாபத்தின் பாதாளத்தின் பரலோக ராஜ்யம் பசுதாவே இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே கலங்காதே திகையாதே. இனி நானே இல்லைப்பா இயேசு தான் எனக்கு பவுல் சொல்கிறாரு. செயின்ட்டு பவுலா பாவிகளும் பிரதான பாவியாக இருந்த இந்த பவுல் இனி நானே இல்லை இயேசு எனக்குள் அந்த இயேசு தேவன் தனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். கொரிந்தியர் தேசவாளி கலாத்தியர் எல்லாம் ரோமா பிள்ளை ஆதாம்குள்ள நன்மை ஜீவ தேவன் தனக்கு ஆதாம் அசுத பெரிய எழுப்பில் கொண்டு வந்தான் பவுல். பாவிகளும் பிரதான பாவின்னு சொன்னவன் இனி நான் இல்லை இயேசு எனக்குள் படைக்கிறான்டா. இயேசுனா தேவி நிதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமாக இருக்கான். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். அப்போது நம்ம இனி நான் இல்லை இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறான்னு நம்ம சொல்லணும். அதை சொல்லாத இனி இயேசு இல்லை பிசாசியே எனக்குள் இருக்கிறான் அவனே சொல்லிக்கிறான். பாவன்ட்டு மனத்தை துரோகம் செய்கிறான். கத்திற்கு அக்குறமே அவன் உருப்படவே மாட்டான். அவன் முன்னேற ஈடேறவே முடியாது. பாவத்துலேருந்து மனது ஓடலாம் ஓடிக்கலாம் சம்பாடலாம் காசு பங்களா காரு டேலண்ட் வச்சு அதெல்லாம் செய்யலாம். இன்னும் அது சில பேர் அதுக்குள்ள படிப்புள்ள வாழில் அப்படி வறுமை தரித்திரம் இப்படி ஓடுது இப்படி. ஆனால் கிறிஸ்துக்குள் வந்தால் அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அசுத்தாய் தொட்டு பசுத்தாய்க்கு தேவதூர் படி ஆபிரகாம் ஈஷாக் யாக்கோபு எஸ்ஆர் ராஜாத்தி பேதுரு பவுல் எல்லோரும் பாவம் செய்து தேவம் இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாகிற வேதத்தில் காணும் மாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுருக்குது. அந்த இயேசு தேவ நீதி வீட்டில் பரலோக மாணவர்கள் சகல அதிகாரமாகிறார். இயேசு விட்டுட்டுனா ஜீவ நன்மத்தை மாதிரி பூமி சபிக்கப்பட்டிருக்கும். பாவம் சாபம் மரணத்திற்கு அவமானம் வெக்கம் எந்த சுயநீதி பகை கசவு வைராகியம் அதை தேவனுக்கு தனக்கு உலகத்து ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் பாவன்ட்டு மனத்தை கொடுத்து பிசாசுக்கு திருறது கொள்ளதாய்க்குமா திருடவும் கொள்ளும் அழிக்க ஒரு வேறு ஒன்று போட்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்கிறார். ஏதாவது இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கும் சுற்றி தந்தார் பிசாசின் வல்லவன் ஆக்கப்பட்ட யாவனும் குணமாக்கினான். அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாயத்து பசுத்த இனி பாவத்து கிறிஸ்துவில் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனின் வார்த்தை மிகுந்த கடிகள் கொடுப்பான்னு சொல்ல இருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்ட ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி முழு உலகத்து 816 கோடி ஜனங்க இருக்காங்க சபையில். 7 கண்டத்தில் விசுவாசிங்க வானம் கூற பூமி அவ்வளோ பெரிய சபை தாமஸ் துளசிராம சபை ஆதாம் வந்து 2வது வரைக்கும் முழு உலகத்து இயேசு ஜீவன் பழு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை கிராமத்தோட பட்டத்தோட பசுத்தாய் அலையிலையா இறங்கட்டுக்க தாய் எல்லாம் நன்மை தேவகரிய தேவனுக்கு தனக்கு ஆதாம் 816 கோடி ஆதாம் கூட அசுத்தாவியாக இறங்குது. நோவா காலத்தில் அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. 816 கோடி பேருக்கு இயேசு ஜீவன் பழு தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுக்க இடைவிட அசுத்தாயோட பசுத தேவதைகளாச்சு நானே நீங்கள் கொடிகள். அவங்க 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை 7 கண்டத்தில் இருக்கிறாங்க. அது தேவ நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் இடைவிட அவன் ஏற்காலத்தை
வாயின நிலைத்திற்கு அசுத்தாய்களோ ஓட பசுத்தாய் வர தேவதோட 2ஆம் வரைக்கும் உலகத்தை ஆயத்தப்படுத்த இந்த செய்தியை கேட்குற ஓடி நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதா. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. பாவம் மனத்தை பிசாசு உரிமையாக கொண்டு இயேசு தேவி நீச்சு உரிமையாக கொடுக்கிறார். உன் பேர் சொல்லி தேவன் தருக்கு அவதான் சுவாசம் மத்தியசமாக பாவம் ஓடித்தான் பசுத்தாய் வந்து தேவதோட பணிவிடை செய்தான் ஆகும். யூதாவின் சிறைப்பிடிப்பு நான் திருப்பும் முன்னிருந்தது போல கட்டுவித்து இறையமா 33 7 8 9 வருஷத்தை படிக்கத்தான் அந்த செய்தி கேட்க உடனே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. ஒரு மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். 2025 ஒரு பெரிய ஏய்ப்பில் கொண்டு வருக்கார் நடிச்சதுக்கதா. எங்கள் சபையை ஆண்டவரே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோங்க தா. எங்கள் சபையில் எல்லா விசுவாசிகள் 7 கண்டத்தில் எல்லா மிஸ்டரிகளையும் தாவி இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு யூடியூப்பில் கேட்குற ஃபேஸ்புக்கில் கேட்குற ஆண்டவரே சோத்திரம் எல்லா விசுவாசிகளையும் கிறிஸ்துவை நிலைத்திருக்கும்படி கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாந்து மூணு வாழ்நாளில் வெளிப்படுத்தும்படி இடைவெளி எக்காலத்து வெளி அசுத்த பசுத்த தேவதோட பணிவிடை செய்யும்படி 2000 மாபெரும் ஏய்ப்பில் கொண்டு வர இந்த செய்தி கேட்கிறோம் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலியர் குழுமைகள் ஜீவனில் நல்ல பிதாவையும் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை தலைமை சபை இருக்குது. இந்த செய்தியை கேட்குறீங்க. அவங்க போய் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் இருக்குது, இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஆன்லைன் மூலமாக கொடுக்குறேன். ஞாயிறு 6000 செய்திகள் இன்னும் ஏராளமான செய்திகளை பதிவு செய்திருக்கிறேன். ஹவு டு டு மிராக்கிள் மினிஸ்ட்ரி, ஹவு டு டு ப்ரேயர் மினிஸ்ட்ரி எல்லா செய்தியில் கொடுத்துருக்கேன். கேளுங்க கேளுங்க கேளுங்க. என் செய்தியை கேட்க உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஆனால் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் நிச்சயம் அவர்கள் உணர்வுடுவார்கள், ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள். அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களையும் இந்த நிமித்தம் ஆசை. மீடியா சரியாக இருங்க. ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாராமா. கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. கர்த்தரை கனம் பண்ண விரும்பினால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விரும்ப என்னுடைய பேங்க் டீச்சர்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெல்லூர், இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக நீங்கள் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஒரு மாபெரும் ஏய்ப்பிலை கண்டறியலாம். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு 2025 ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் அற்புத அடையாளம் நிச்சயம் செய்வார். யூதாவின் சர்வீஸ் திருப்பி மீண்டுமாய் உங்களை கட்டி வைப்பார். உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை போகிறதுலாம் ஜனங்களை கட்டி வைப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 2/1/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.